செந்தமிழே உயிரே நறுந்தேனே, என் செயலினை மூச்சினை உனக்களித்தேனே. நீ நைந்தால் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கென்றால் எனக்கும் தானே. தமிழுக்கு வணக்கம், தமிழ் அவையோர்களுக்கும் வணக்கம். இது ஒரு நவீன தமிழ் சங்கமம். நேற்று இரவு வரை ஆண்காலில் இருந்துவிட்டு காலையிலே எழுந்து கடமை உணவோடு வந்திருக்கின்ற நண்பர்களுக்கு முதல் வணக்கம். அது ஒரு புறம். தன்னுடைய குழந்தைகளை மேடையில் பார்த்து பரவசப்படுவதற்காக காத்து கொண்டிருக்கின்ற பசியோடு பிஸியாக இருக்கின்ற தாய்மார்களுக்கு இரண்டாவது வணக்கம். இந்த மன்றத்திலே தமிழுக்காக கூடியிருக்கின்ற அத்துணை பெரியோர்களுக்கும் அடுத்த வணக்கம். நேற்றைய குஷ்புக்கள், இன்றைய அமலாபால்கள், விஜய்கள் எல்லோருக்கும் வணக்கம். இந்த தமிழ் சங்கமத்திற்காக இந்த விழாவை 2-3 வாரங்களாக மிக கடுமையாக தங்களுடைய அனுபவ பணிகளுக்கிடையே நடாத்தி கொண்டிருக்கின்ற அமைப்பாளர்களுக்கு வணக்கம். அத்துணை பேரையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சிகளுக்காகவே முன் வந்து பொருளுதவி செய்து கொண்டிருக்கின்ற ஸ்பான்சர்ஸ், வீடு விற்க வாங்க என்னிடம் வாங்க என்று சொல்லுகின்ற வசந்தி வில்லியம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் காலனி, நெய்பர்ஹுட் கம்பெனி அவலானி, அது மட்டுமல்ல மதியழகன் டிராவல்ஸ், அமெரிக்கன் பிசினஸ் சொல்யூஷன்ஸ், ஷாஸ்போர்ட் டெண்டர் குரூப், சூட் டாக்ஸ் சர்வீசஸ், வேலி இந்தியா கஃபே, தமிழ் படம், கரிலீஃப், பெலூர் டிராவல், விஜயராகவன் சுப்பிரமணியன், மன்சூர் மேக்ஸ் ஆகிய தமிழ் ஸ்பான்சர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை சொல்லி ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்லிவிடுகிறேன். இது தமிழர்களுடைய சங்கமம். தமிழர்களுக்கும் தனி வரலாறு ஒன்று உண்டு. தமிழர்களுக்கு என்று ஒரு பெருமை என்று உண்டு. ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்லி என்னுடைய வரவேற்புரை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். ஒரு சங்ககால காட்சி. தன்னுடைய மகனை போருக்கு அனுப்பி அவன் புறகமிட்டு ஓடிவிட்டானோ என்று பயந்து கொண்டிருக்கின்ற ஒரு தாயினுடைய கதையை மட்டும் சொல்லி முடிக்கின்றேன். புலியின் வாள்முகை ஒருபுறம், வாள் வேல் மறுபுறம். வையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் வடித்து வைத்த போர்க்களம் போல் மின்னும் ஒளிரும். குகை நீலை அழகில்லை புதுவை அல்ல, கிளியும் கீழிறங்கும் தன்மையும் தலைகாட்டா மானத்தின் உறவிடம். மரவன் மாளிகை இல்லத்து வாயிலே கிண்ணத்தில் சோறெடுத்து வெள்ளத்தை செய்து கலந்து பொக்கை வாதனை திறந்து பிடி என போட்டுக் கொண்டால் பெருநரை கிளவி ஒருத்தி. ஓடி வந்தான் ஒரு வீரன், ஒரு சேதி பாட்டி என்றான். ஆடி வந்த பெருமை போல் பெருமூச்சு வாங்குகின்றாயே ஆண்மகன அணிதம்பி, ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாயே ஆண்மகன அணிதம்பி. மூச்சுக்கு மூச்சு இடைவெளி ஏற்படட்டும், அதன் பின் உன் பேச்சினை துவக்கம் செய் என்றால் கிண்டலுக்கு பேர் போன கிழட்டு தமிழச்சி. வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி, உன் வாடிக்கை கிளியை விட்டுவிடு. மடிந்தான் உன் மகன் களத்தில் என்றான், மனம் முடிந்து நிமிர்ந்தால் தாய்க்கிழவி ஒரு முறை. தாயம் ஆடுகளில் காய்களை வெட்டுவதுண்டு, களமும் அதுதான். காயம் மார்பிலா அல்லது முதுகிலா என்றார். முதுகில் என்றார். கிழவி துடித்தனல், உயிர் வெடித்தனல், முளகுளத்தை தோக்கி முக்கு முடிக்கினால் வேகம். கோலைக்கு பால் கொடுத்தேன், குப்புற வீழ்ந்து கிடக்கும் கோலைக்கு பெயர் போர் வீரனா. அந்த ஒரு நாள் பாய்ந்து வரும் ஈட்டிக்கு பதில் சொல்ல மார்பை காட்டி சாய்ந்து கிடந்தாரின் கண்ணாளர் அவருக்கு பிறந்தானா. அடாடா மானம் எங்கே? இமயவரங்களே வீரம் துரிக்கும், வீசை இணைவுகளை இறை துடிக்கும், அதுவும் மானம் மானம் என்றே முளைக்கும். திண்டு கொளுத்தான் திடமெடுக்கவில்லையே தோல்கை என்று அலைந்தார் என்பதை நெருங்கிய ஏழை கிழவி சென்றங்கே செருமுனை நோக்கி செந்தமிழ் காளைகளை புரட்டி பார்த்தால் அங்கு நந்தூரும் நாட்டை காக்க ஓடிற்று ரத்த வெள்ளம். பின்ன குழிகளிடையே பெருமூச்சு வாங்க நடந்தால் மனப்பந்தலிலும் அந்த மகிழ்ச்சி இல்லை. மகன் பிறந்த போது மகிழ்ச்சிக்கு எல்லை உண்டு. அவன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி. அறுத்தறிய இருந்தேன் அவன் பால் குடித்த மார்பை, கருத்தறிய போய் சொன்ன கைவன் எங்கே, வாள் எங்கே, அவன் நாக்கு எங்கே என்று எழுந்தாள் அந்த தமிழச்சி. அந்த பெருமைக்கு சொந்தக்காரர்கள் நாம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து சொல்லி வந்திருக்கின்ற அத்துணை தமிழ் சமுதாயத்தின் அன்புகளையும் வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
நன்றி ஹரி அவர்களே, மிக்க நன்றி.